Hi guys, this is Sarvana. Welcome to our channel Sarvana Institute for Railway and TNPC. So நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே 7ல் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன், ஃப்ரிக்ஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க. டே 5, 6 இதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா வந்து கம்மிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரயில்வே குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஸோ யூ மஸ்ட் வாட்ச் திஸ் ஆல் வீடியோஸ் டு அட்டன் தி டெஸ்ட். ஓகே, ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் லீனியர் மோஷன்னா என்னோட அதோட பேசிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் ஆர் நியூட்டன்ஸ் லீனியர் மோஷன் சொல்லுவாங்க. இதில் 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டி. ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். u + at சொல்லி ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். So this equation is called velocity versus time equation. Okay, so second equation வந்து பார்த்தீங்கன்னா position versus time equation. Position s or displacement s is equal to ut plus of at squared. Velocity versus time அதாவது இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா velocity versus position equation. v squared is equal to u squared plus 2as. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து ஒன்று ஈக்குவேஷனே டைரெக்டாக கேட்கலாம், அல்லது இந்த ஈக்குவேஷனில் எதை வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஆறு இந்த ஈக்குவேஷனை வச்சு சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷனில் உங்களுக்கு கொஷின்ஸு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோட் ஆஃப் இட். ஓகே, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். A car starts from a rest, runs for 2 minutes with a uniform acceleration of 1 meter per second squared. Find the speed obtained by the car. ஓகே, ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. என்னது டைம் 2 minutes, அப்போ 2 × 6 120 seconds. ஓகே, வித் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 meter per second squared. Find the speed obtained by car. ஸ்பீடு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த கிவன் வேல்யூ ப்ளஸ் இந்த அக்சலரேஷன்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, டைம் இருக்குது, அக்சலரேஷன் இருக்குது. அண்ட் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடுனா வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, வெலாசிட்டி வெர்சஸ் டைம். ஓகேவா, ஸோ வெலாசிட்டி v is equal to u plus at. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். v வந்து ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். u வந்து இனிஷியல் வெலாசிட்டி அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. whenever the question is at rest you have to put the u value for 0. ஓகே, ரெஸ்ட்னா நீங்கள் வந்து யூவோட வேல்யூ வந்து 0 போடணும். அதுக்கப்புறம் அக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 meter per second squared. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutesனால் 120 minutes. ஓகே, ஸோ இப்போ v is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும், 120 meter per second. ஓகே, வெலாசிட்டி தானே, அக்சலரேஷன் தான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு, வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா b is the right answer. ஓகே, I hope you to understand the equation with respect to sum. ஓகே, ஈக்குவேஷனை வச்சு ஈக்குவேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, போக நிறைய சம் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஸோ சம் நம்பர் 2 பாருங்கள். எ போட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆனால் லேக் அக்சலரேஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 3 meter per second squared. அக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க ஃபார் 8 seconds. ஹவு ஃபார் டஸ் தி போட் ட்ராவல் டியூரிங் திஸ் டைம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, u வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்னா வந்து உங்களுக்கு என்னது 0. அக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 meter per second squared.
ஓகே, டீயே வந்து கொடுத்துட்டாங்க 8 செகண்ட்ஸ். ஹவு ஃபார் டஸ் த போட் ட்ராவல்? ஹவு ஃபார்னா இந்த இடத்துல என்னது டிஸ்டன்ஸை குடிக்குது, டிஸ்டன்ஸ் எஸ்ஸை குடிக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இதில் தெரிய வருது, செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு u வந்து உங்களுக்கு 0, அப்போ இந்த டேர்மே 0 ஆயிரும், ப்ளஸ் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்காங்க 3 சொல்லியிருக்காங்களா, டைம் என்ன சொல்லியிருக்காங்க 64 சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணால் 32, 3 × 32 96 கிடைக்கும். ஸோ 96ங்கிறது உங்களுக்கு என்னது மீட்டர். ஓகேவா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே மீட்டரில் தான் இருக்கும். ஸோ 96 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இதில் எப்படி செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following equations represent the velocity time relation? ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் வந்து எது வந்து velocity versus time relation சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் velocity timeனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, என்னது u is equal to v is equal to u plus at ன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, மொத்தம்லாம் பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு u2 ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டுங்கிறது என்னது உங்களுக்கு பொசிஷன் வெர்சஸ் டைமு. ஓகேவா? அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2asங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ரெஸ்ட் a train attains a speed of 90 km/h in 5 minutes. Assuming that the acceleration is the same, then the distance traveled by the train at the same time will be அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் u வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு u 0ன்னு தெரியுது. ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு v இஸ் ஈக்குவல் டு 90 km/h இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5/18 போட்டோமா, இது எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். அப்போ v இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, u தெரியுது, v தெரியுது, அதுக்கப்புறம் டைமும் டீயும் தெரியுது. 5 × 60 நமக்கு 300 செகண்ட்ஸ்ன்னு தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷனில். அப்போ v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு u வந்து என்னது 25, சரி v தான் வந்து நமக்கு 25, u வந்து 0 ப்ளஸ் a வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், t வந்து 300. ஓகே, இப்போ a இஸ் ஈக்குவல் டு 25/300. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் கிடைக்கும். ஆனால் இந்த வேலையை நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெர்சஸ் பொசிஷன் வெர்சஸ் டைம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். அதில் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இதில் s இஸ் ஈக்குவல் டு u வந்து 0, அப்போ இந்த டேர்மை 0 ஆயிரும், ப்ளஸ் ஆஃப் a வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 23/300 25/300 இன்ட்டு டி ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300 × 300. அப்போ
அப்போ ஒரு 300 கேன்சல் ஆயிரும். இப்போ 3 25 75 2 0 போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 75 அகைன் இங்கே ஒரு 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 6 7 14 2 10. ஓகேவா, 3750 வரும். இதை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா அப்போ 3.750 வரும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, என்னால் பென் டூல் வந்து இந்த இதில் சரியாக யூஸ் பண்ண முடியல. நீங்கள் இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி புரிஞ்சுக்குங்க. ஒன்றும் இல்லை, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த அக்சலரேஷனை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன் ஆகிய பொசிஷன் வெர்சஸ் டைம் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வந்து நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதான் வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் shows the relationship between first equation ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெர்சஸ் டைமா, வெலாசிட்டி வெர்சஸ் டைமா, பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியா, வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷனா. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வெலாசிட்டி அண்ட் டைம். ஓகேவா, வெலாசிட்டி அண்ட் டைம் தான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட், சரி, வெலாசிட்டி அண்ட் டைம் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car is running at a uniform acceleration of 1 meter per second squared in 5 seconds at a speed of 5 meter per second to 10 meter per second. Find the distance traveled by the car at this time. ஓகேவா, ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1 meter per second squared அக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அக்சலரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 1 meter per second squared சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதேமாரி டைம் பீரியட் வந்து என்னது 5 seconds. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி என்னது 5, ஃபைனல் வெலாசிட்டி 10. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ்னால் எந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும், செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at ஸ்கொயர்டுங்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா, இப்போ s is equal to u வந்து என்னது உங்களுக்கு 5 இன்ட்டு t வந்து உங்களுக்கு 5 ப்ளஸ் ஆஃப் a வந்து என்னது உங்களுக்கு 1, t வந்து 25, ஏன்னா 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ அப்போ இதில் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 12.5 உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 37.5 மீட்டர் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் which of the following is incorrect. 3 ஈக்குவேஷன் தெரியும் நமக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு. அதில் வந்து எது வந்து கரெக்டு, எது வந்து இன்கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க, எது வந்து ராங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இது தெரியும், b is equal to u plus at, அது அந்த கரெக்டு. இப்போ s is equal to ut plus half ac squared, இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா v squared is equal to u squared plus 2as. ஓகேவா, இப்போ இதில் வந்து 2as இந்த பக்கம் வச்சுட்டு அப்போ v squared minus u squared கிடைக்கணும். ஓகேவா, அப்போ ஆன்சர் இதுவும் கரெக்டு தான். ஆன்சர் இந்த ஈக்குவேஷன் கரெக்டு தான். அப்போ இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்டாங்களா, இந்த ஈக்குவேஷன் தான் வந்து இன்கரெக்ட். ஓகேவா, ஏன்னா v squared minus u squared தான் கிடைக்கணும். ஸோ பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷனும் வந்து தரவாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A bus starts from a rest and descends from hill with uniform acceleration. If it covers a distance of 200 meter in 10 seconds, what is the acceleration? Acceleration என்ன கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டினது 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகே, அக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக சொல்லிட்டாங்க. இஃப் இட் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் சொல்லிட்டாங்க. எஸ் என்னது 200. அதேமாரி டைமும் சொல்லிட்டாங்க. டைம் என்னது 10 செகண்ட். ஓகே,
வாட் இஸ் தி அக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க கிவன் வேல்யூ வச்சு நம்ம எந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கிவன் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணலாம். அதாவது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணலாம். v is equal to u plus at. ஓகேவா? இப்போ v வந்து நமக்கு என்னது, v வந்து நமக்கு தெரியாது. ஸோ v வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். u வந்து 0 ப்ளஸ் a வந்து ஸோ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க, அக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அக்சலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா s is equal to ut plus of at squared. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா s equal to u வந்து 0, ஸோ அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், ப்ளஸ் ஆஃப் a வந்து என்னது அக்சலரேஷன், யூனிஃபார்ம் அக்சலரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். t ஸ்கொயர்டு, t வந்து 100 கிடைக்கும், 10 × 10. அதேமாரி எஸ்ஸுக்கும் நமக்கு வேல்யூ தெரியும். எஸ்ஸுக்கு என்ன வந்து 200. ஓகே, எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். எஸ்ஸோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுலேருந்து நமக்கு ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 200 டிவைட் பை 100 இன்ட்டு 2 கிடைக்கும். 0 0 கிட் கேன்சல். அப்போ வந்து அக்சலரேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். So answer A is the right answer. Next question பாருங்க. A object with mass of 1 kilogram is moving towards east with uniform velocity of 2 meter per second. A force of 1.5 Newton is applied on this towards the north. Find the value of displacement of the object after 2 seconds. So இந்த கொஸ்டினில் given என்னென்னு கொடுத்துருக்காங்க, given வந்து பார்த்தீங்கன்னா m கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா m கொடுத்துருக்காங்க 1 kg அண்டு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸு 1.5 n 1.5 n சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் கேட்குறாங்க. எஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, டைம் வந்து 2 செகண்ட் சொல்லிட்டாங்க. இதை சால்வ் பண்ணோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் வச்சு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் வேல்யூ அதில் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும், 1.5 n சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மாஸ் வந்து என்னது 1, அப்போ அக்சலரேஷன் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், சேம் 1.5 தான் கிடைக்கும். 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இது வந்து அக்சலரேஷன். இப்போ வந்து இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ut plus of at squared. Displacement s is equal to ut. u வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு 0. அப்போ ஆஃப் a வந்து உங்களுக்கு என்னது, a வந்து 1.5 தான். t வந்து 2 செகண்ட்ஸ், அப்போ 4 கிடைக்கும். அப்போ இது இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ 3 meter is the right answer. Okay, இந்த கொஸ்டின் பாருங்க. An object starts moving from its steady state. It achieves a speed of 5 meter per second in 12 seconds.
வாட் வில் பி தி அக்சலரேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெடி ஸ்டேட்னா யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0, யூ வந்து 0. இட் அச்சீவ்ஸ் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா v is equal to 5 meter per second squared, 5 meter per second. இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட். ஓகே, 2 செகண்டு. அக்சலரேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனே அப்ளை பண்ணலாம். ஸோ v is equal to u plus at, இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். v வந்து பார்த்திங்கன்னா 5a, a வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரி, u வந்து 0 ப்ளஸ் a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். t வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ a is equal to 5/2, நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 meter per second square கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் C is the right answer. ஓகே, இந்த கொஷின் அகைன் பாருங்கள். A child has 1/4 kg of ball in his hand and throws it vertically upwards. His hand arises 10 cm upwards, and with his hand the ball exerts at an upward velocity of 2 meter per second. What is the value of static force exerted by the child through the ball? Force என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் அக்சலரேஷன். நமக்கு அக்சலரேஷன் கொஷினில் கொடுக்கல. ஸோ அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். v squared is equal to u squared plus 2as. ஸோ v squared வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னா 4 கிடைக்குங்க. அப்போ இது 0 2 a வந்து என்னது தெரியாது. s வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 0.1 கிடைக்கும். அப்போ 0.1 4 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0.2a இருக்கும். ஓகேவா? அப்போ a is equal to 4 divided by 0.2. இப்போ 20 கிடைக்கும் ஆன்சர். அக்சலரேஷன் வந்து 20 கிடைக்கும். இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் அக்சலரேஷனா, மாஸ் வந்து 1/4, அக்சலரேஷன் வந்து 20. இப்போ இதே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 5 டைம்ஸ். இப்போ 5 Newton இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is not true about friction force? Friction is the surface which opposes the motion relative to two surface in the contact. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து ரைட்டான ஈக்குவேஷன். இங்கே வந்து நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் அ சர்ஃபேஸ் வித் அப்போசஸ் மோஷன் ரிலேட்டட் டு த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். இது அப்போ கரெக்டு. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வருது. த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தட் ஆக்ட்ஸ் when body is moving on a surface is called sliding force. The force of friction that acts when a body is moving on a surface is called sliding force. இது கரெக்ட் தான். The friction in machines wastes energy and also causes wear and tear. இதுவும் கரெக்ட் தான். Rolling friction is much more than sliding friction. The use of ball bearings. Rolling friction is much more than sliding friction. The use of ball bearing in a machine considerably reduces friction. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மச் மோர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து மச் மோர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டேர்ம் வந்து தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மச் லெஸ்ஸர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஸ் இஸ் யூஸ்ட் இன் தி பிரேக்கிங் பேட்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப்
டேஸ் இஸ் யூஸ்ட் இன் தி பிரேக்கிங் பேட்ஸ் ஆஃப் கார்ஸ். நீங்கள் பிரேக்கிங் பெடலில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தக்கூடிய பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்டிவ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ பெடலில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ், ஓகேவா. வேறஸ் டயரில் அந்த பிரேக் ட்ரம்மில் செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் ப்ரெஷ். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆன்சர் டி தான் ரைட். இதுக்கு சி தான் ரைட். ஆல்வேஸ் நெகட்டிவ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ கைஸ். Any queries you can comment me in the comment box. Thank you.